இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஆளு தான் அண்ணன் கிழிச்ச கோட்டையே தாண்ட மாட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி பிரிப்ப? இதுக்கு முன்னாடி வரைக்கும் குணசேகரன் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால சுந்தரத்துக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கும். இந்த ஆளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஆளும் அப்பா அந்த மேட்டர் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஊருக்குள்ள அந்த ஆளையும் மதிச்சு ஊரே அந்த ஆளை கொண்டாடவும் செஞ்சிருக்கு ஒரு டைம்ல. இப்போ அந்த ஆளை யாரும் கண்டுக்கலங்கிறது அந்த ஆளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். குணசேகரன் இப்போ ருசி கண்ட பூனை. அந்த பூனைய கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டா போதும், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ நீ அந்த ஆளை வச்சு என்ன செய்யலான்னு இருக்கம்மா? நீ முதல்ல மனசுல பட்டத அவன் கிட்ட பேச ஆரம்பி. சரி. இனிமே சரின்னுலாம் சொல்லாத, ஓகேன்னு சொல்லி பழகு. ஓகே. குட். குட்னா நல்லது தானே? இப்ப சொல்லு. சர்ப்ரைஸ் சொல்லு. சர்ப்ரைஸ் சொல்லு. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். கரெக்ட்டா சொல்லிட்டியே, அதேதான். சூப்பர். அடுத்து அத நீ இப்போ எப்படி சொல்லுனா, எங்க போனாங்க? நந்தினி, நீ இங்க இருக்கியா? நான் அங்க இருக்கேன்னு பார்த்தேன். என்ன நந்தினி? எதுக்கு நீ இங்க நின்னு என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? ஐயோ, நான் உன்னெல்லாம் பார்க்கல, போன்ல தான் பேசிட்டு இருந்தேன். டேய், போய் சொல்லாதடா. நீ என்னதான் பார்த்த, நீ பார்த்தத நான் பார்த்தேன், அதையும் நீ பார்த்த. ஐயோ, அது இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதான் என்னையும் மீறி எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. வானதி இருக்க இந்த ரூம்ல தான் நெட்டோட மோடமே இருக்கு. அருள் இப்ப இந்த ரூமுக்கு போனான்னா வானதி படிக்கிறத பாப்பான், ஏன் படிக்கிறான்னு யோசிப்பான். அப்ப வானதி அருளுக்காக தான் படிக்கிறான்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சா அவன் மனசு கொஞ்சம் மாறும்ல. நல்ல ஐடியாவா இருக்கே. அருள் வரான், அவனுக்கு நாம இங்க இருக்கிறது தெரியக்கூடாது. சரி வா சீக்கிரம். சோ வானதி, கொஞ்ச நேரத்துக்கு நாங்க இந்த ரூம்ல இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது? அது கொஞ்ச நேரத்துல உனக்கே புரியும். மாமா, எதுக்கு இவங்க இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? ஏன் மாமா சிரிக்கிறீங்க? படிக்கிற வயசுல ஒழுங்கா படிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு இந்த வயசுல போய் ஏபிசிடி எல்லாம் படிச்சிட்டு இருக்க. இனி அருளை பார்த்து நீ கூனி குறுகி நிக்காத. அவன் சொல்றதும் செய்யறதும் உனக்கு பிடிக்கலனா உன் மனசுல பட்டத பேசு. நான் படிக்கிறத பார்த்து கேலியா சிரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? ஏன் நான்லாம் படிக்க கூடாதா? இல்ல, நான் அப்படி சொல்லல. இந்த வயசுல படிச்சு நீ என்ன ஆக போற? படிக்கிறதுக்கு என்ன வயசு இருக்கு? எந்த வயசுல வேணாலும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் படிக்கலாம். நீங்க வந்து வேலையை போய் பாருங்க மாஸ்டர். மாஸ்டரா? மாஸ்டரா? ஓ, மிஸ்டரா? அதத்தான் மாஸ்டர்னு மாத்தி சொன்னியா? நீ படிச்சு கிடைக்கிற லட்சணம் இதுலயே தெரியுது. இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது ஸ்டார்ட் இல்ல, ஸ்டார்ட்.
வானதி ஏன் அருள்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா? நான் தான் அப்படி பேச சொன்னேன். நீ பேச சொன்னியா? நீ அவங்கள சேர்க்கணும்னு நினைக்கிறியா இல்ல பிரிக்கணும்னு பாக்குறியா? சேருது பிரியறது எல்லாம் அதுக்கப்புறம். முதல்ல தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். பொண்ணுங்க எதுக்காக ஆம்பளைங்களுக்கு அடங்கி போகணும்? நான் ஒன்னும் அடங்கி போகணும்லாம் சொல்லவே இல்லையே. எதிர்த்து பேசக்கூடாதுன்னா அதுக்கு பேரு அடங்கி போறது தானே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வானதி பேசுனது தப்பு இல்லதான், நான் தெரியாம சொல்லிட்டேன். அது எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு மாமா, அதையும் சொல்றீங்களா? ஆ. வாங்க. உன் டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சுல? ஆ? ம், வா பீரோ தள்ளு வா. வேலையை முடிங்க, தொண பேசிக்கிட்டு. ஐயா வணக்கம் ஆ, ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சிட் ஃபண்ட் மோசடி கேஸ்ல உள்ள போனவங்களெல்லாம் ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி எதுக்காக வெளியெடுத்திருக்கேன்னு தெரியுமா? தெரியலையேம்மா. நீங்க இந்த ஊர்லயும் அதே மாதிரி ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியை ஆரம்பிக்கணும். இந்த ஊர் ஆளுங்க கிட்டயும் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு நீங்க எல்லாரும் ஊரை விட்டே ஓடணும். ஆனா போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி நீங்க போலீஸ் கிட்ட சிக்க கூடாது. உங்களுக்கு பதிலா நான் சொல்ற ஆளு மேல பழிய போட்டு அந்த ஆளை போலீஸ்ல நீங்க மாட்டி விடணும். அதுக்கப்புறம் ஊருக்காரங்க கிட்ட நாம ஏமாத்தி வாங்கின பணத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலாம். அந்த பழிய யார் மேலயே பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அது யார் மேல? இந்த ஊரு பிரசிடென்ட்டோட தம்பி ஆ. குணசேகரன். சரிம்மா.